மொழிப்போர் 1965 இந்தி படிச்சாதான் வேலைங்கிற சட்டத்தை கொண்டு வர ஒன்றிய அரசு முயற்சித்த போது மொத்த தமிழ்நாடும் திருப்பி அடிச்சுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமா வளர்ச்சி பெற்றிருக்குன்னா அதுக்கு தமிழ்நாடு மக்கள் படிச்ச கல்வியும் அந்த கல்வி கிடைக்க உதவுன இருமொழி கொள்கையும் தான் அடிப்படை. இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டுக் கொண்டு வந்தார். இது ரெண்டும் நடக்க திமுகவும் திமுக மாணவர் அணியும் தான் முக்கிய காரணம். பெரியார் என்கிற சித்தாந்த ஃபேக்டரியில வார்க்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாதுரையும் பேரறிஞர் என்ற பல்கலைக்கழகத்துல பயின்ற கலைஞர் மற்றும் திராவிட நாயகர் ஸ்டாலினும் அவங்க 2 பேரோட வழிகாட்டல்ல அரசியல் பயின்ற உதயநிதி ஸ்டாலினும் வரலாறு தமிழ்நாட்டுக்கு தந்த ஆயுதங்கள். இவங்களோட கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் தீட்டி உருவாக்கப்பட்டதுதான் திமுக மாணவர் அணி ராணுவம். மாணவர்கள்னா சும்மா காலேஜ் போயிட்டு சொல்லி கொடுக்கறத புரியாம படிச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதிக்கிட்டு கிளாஸ கட்டடிச்சுக்கிட்டு சினிமாவுக்கு போய் சினிமா ஹீரோ வசனத்தை நம்பி சில்லறைய சிதற விடுற மாணவர்கள் இல்ல. அரசியல பாடமா எடுத்துக்கிட்டு கழகம் காட்டுற வழியில நின்னு மொத்த தமிழ்நாட்டையும் திரட்டி டெல்லியோட கண்ணுல விரல விட்டு ஆட்டின மாணவர்கள் திமுக மாணவர்கள். தமிழுக்காக உயிரையும் தியாகம் பண்ண தயங்காம ஹிந்தியை எதிர்த்து நின்னு இருமொழி கொள்கை தமிழ்நாடு சட்டசபையில நிறைவேற்றப்பட காரணமாயிருந்த மாணவர்கள். திமுக மாணவர் அணி ஒருங்கிணைச்ச இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறமா 1967 நடந்த தேர்தல்ல மண்ண கவ்வுன டெல்லி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்திரிச்சு நிற்க முடியல. அதே 1967 எழுந்த உதயசூரியன் இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம மொத்த நாட்டுக்குமே வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இந்தி திணிக்கணும்னு எப்போ நினைச்சாலும் டெல்லிக்கு நடுக்கம் வரும். காரணம் நாம தான். ஏன்னா நாம செஞ்ச சம்பவம் அப்படி.